நேற்று ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு மக்களே. எலக்ட்ரிசிட்டி இல்லை, ஓகேவா? நான் இது எப்படி சமைக்கிறதுன்னு தெரியல. சரி, வேலைக்கு போயிட்டேன். சரி, ஃபீல்டுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு சார்ஜ் போடலான்ட்டு சார்ஜர் எங்க சார்ஜரை எடுத்து போடுறேன். அது லைக் பிளக் பாயிண்ட் வேற மாட்டேங்க போல இருக்கு. சரி, நாம யாரு, நாம தான் ஜிம்முக்கு போறோமே, மூளை யூஸ் பண்ணல. ஆல்ரெடி இது கொஞ்சம் உடஞ்சி இருந்தது. ஆக்சுவலா இது உள்ள உடஞ்சி இருந்தது. சரி, நான் என்ன பண்ணிட்டேன், போஸ் கொடுப்போம், லைக் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஜிம் இருக்க போஸ் கொடுத்தா முடிஞ்சு. சத்தம் கேக்குதா? வந்து சார்ஜ் போட்டா சார்ஜ் ஏறல. இது இது ஆடிட்டு இருந்தான். என் சைட்ல இருக்க மாட்டீங்களா, இது ஆடிட்டு இருந்தான். சரி, ஆர்டர் பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ்ல வரும்னு சொல்லிட்டு ஃப்ளிப்கார்ட்ல ஆர்டர் பண்ணிட்டேன். ஆர்டர் பண்ணி 10 மினிட்ஸ் டெலிவரியில் ஆர்டர் பண்ணேன். மொபைல் ரீசார்ஜ் பண்ணல, பண்ணி ஒரு 3 நாள் ஆகுது. முடிஞ்சு ஒரு 3 நாள் ஆகுது ரீசார்ஜ் முடிஞ்சு. ஸோ அவன் கால் பண்ணி இருந்திருக்கான். கால் இப்போ வராதே, எப்படி வரும்? இன்கமிங் வராது, அவுட் கோயிங் போகாது. அவன் டென்ஷன் ஆகி ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டான். இது எனக்கு தெரியல. அப்புறம் மெசேஜ் வருது, ஒரு ஆர்டர் கேன்சல்டு, இவ்வளோ மணி வில் பி ரீஃபண்ட் வித்தின் 3 days அப்படின்னு போட்டேன். என்கிட்ட காசு இல்லை. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் எப்படி சார்ஜ் போடுவேன்? அப்புறம் திருப்பி ரீசார்ஜ் பண்ணிட்டு அவன்கிட்ட கேட்டா, ப்ரோ நீங்கள் காலே எடுக்கல ப்ரோ, எப்படி ப்ரோ நான் வருது ரீச் அவுட் பண்ணுறது உங்களை, நான் ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன், சாரி ப்ரோ அப்படி. அதனால தான் கொஞ்சம் வீடியோ கம்மியாக எடுத்திருப்பேன். ஸோ பார்த்து பண்ணி விடுங்க. ஃபாலோ மட்டும் கொஞ்சம், அந்த ஃபாலோ மட்டும் பண்ணி விட்ருங்க. ஓகே, அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. இதுதான் நேற்று நடந்த சம்பவம். எல்லாரும் வலிமையாக இருக்கலாம் பைசன் கேர்ள்ஸ். நன்றி.